அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். யோகானாலே நம்ம எல்லாருக்கும் மனசையும் உடம்பையும் ஒன்று சேர்க்கிற ஒரு அமைதியான பயணம்னு தான் தெரியும் இல்லையா? ஆனா இதே பண்டைய கலை இப்போ ஒரு போட்டி விளையாட்டா மாறி உலக அரங்கில் பதக்கங்களை அள்ளிட்டு இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க யோகாசனத்தோட இந்த அசத்தலான மாற்றத்தை பத்தி நாம விரிவாக பார்க்கலாம். யோகாவோட கதை எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா? சரியா 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இது நம்ம இந்திய கலாச்சாரத்தோட ஆணி வேர்லேருந்து வந்த ஒரு கலை. இது வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லைங்க, இது ஒரு வாழ்க்கை முறை. இப்போ இந்த என்ன பாருங்க, 83 தங்க பதக்கங்கள். எப்படி 5000 வருஷம் பழமையான ஒரு ஆன்மீக பயிற்சி ஒரு நவீன விளையாட்டா மாறி இவ்ளோ பதக்கங்களை ஜெயிக்க முடிஞ்சது? இந்த சுவாரஸ்யமான பயணத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பகுதியில யோகாசனம் எப்படி ஆரம்பிச்சது, அது எப்படி ஒரு நவீன போட்டி விளையாட்டா உருவாச்சு, அதுல இந்தியாவோட வெற்றிகள், நம்ம சாம்பியன்கள் யாரு, கடைசியா அதோட ஒலிம்பிக் கனவு என்னன்னு வரிசையா பார்க்க போறோம். சரி, வாங்க முதல்ல யோகாசனத்தோட வரலாற்று பின்னணிய கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இதோட வேர்கள் எவ்வளவு ஆழமானதுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, யோகாவோட பிறப்பிடம் நம்ம பாரத பூமி தான். சிந்து சரஸ்வதி நாகரிக காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் யோகாவோட முக்கியத்துவத்தை உணர்ந்து பயிற்சி செஞ்சிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பெருமை இல்லையா? யோகாசனம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது 2 சம்ஸ்கிருத வார்த்தையிலிருந்து வருது. யூஜ் அப்படின்னா இணைக்கிறது, ஆசனம் அப்படின்னா உடல்நிலைகள். சிம்பிளா சொன்னா மனசையும் உடலையும் இணைக்கிற ஒரு அற்புதமான பயிற்சி தான் இது. ஓகே, இந்த ஆன்மீக பயிற்சி எப்படி ஒரு ஒழுங்கான விதிகளெல்லாம் உள்ள ஒரு நவீன விளையாட்டா மாறுச்சு? வாங்க அந்த சுவாரஸ்யமான மாற்றத்தை இப்ப பார்க்கலாம். யோகாசன போட்டிகள்ல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான வகைகள் இருக்கு. முதல்ல ஆர்டிஸ்டிக். இதுல ஒருத்தர் மட்டும் தனியா வந்து ரொம்ப கஷ்டமான ஆசனங்களை செஞ்சு காட்டுவாங்க. ரெண்டாவது ரிதமிக். இதுல மியூசிக்கு ஏத்தா மாதிரி ஜோடியாவோ இல்ல ஒரு குழுவாவோ சேர்ந்த ஆசனங்களை செய்வாங்க. மூணாவது ட்ரெடிஷ்னல். இதுல ரொம்ப பழமையான ஆசனங்களை கொஞ்சம் கூட பிசிறதட்டாம அப்படியே துல்லியமா செய்யணும். சரி, நடுவர்கள் ஒரு வீரரோட செயல்திறனை எப்படி மதிப்பிடுறாங்க? முக்கியமா 5 விஷயங்களை பார்ப்பாங்க. அவங்க செய்யற ஆசனம் எவ்வளோ கஷ்டமானது, அவங்களோட பேலன்ஸ் எப்படி இருக்கு, உடம்பை எவ்வளோ கட்டுப்பாடா வச்சிருக்காங்க, அவங்களோட நெகிழ்வுத்தன்மை, அப்புறம் அந்த ஆசனத்தை எவ்வளோ நேரம் தக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுதான் மதிப்பெண் போடுவாங்க. இந்த விளையாட்டுல துல்லியமும் நேர்மையும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால ஜிம்னாஸ்டிக்ஸ்ல பயன்படுத்துற மாதிரியே இங்கேயும் மைக்ரோ மார்க்கிங் சிஸ்டம், அதாவது MMSங்கிற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. இது ஒரு வீரரோட ஒவ்வொரு சின்ன அசைவையும் கோணத்தையும் கூட துல்லியமா அளந்து நியாயமான மதிப்பெண்களை கொடுக்கும். யோகாசனம் ஒரு விளையாட்டா அங்கீகரிக்கப்பட்டது ஒரு பெரிய பயணம். பாருங்க, 1989ல பாண்டிச்சேரியில முதல் உலக சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. 2020ல நம்ம இந்திய அரசாங்கம் இதை அதிகாரப்பூர்வமா ஒரு விளையாட்டா அங்கீகரிச்சது. படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு தேசிய விளையாட்டு போட்டிகள்ல பதக்கம் ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு முக்கிய விளையாட்டா வளர்ந்துருக்கு. இப்போ நாம ரொம்பவே ஒரு பெருமையான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் இந்தியாவோட பொற்காலம். 2025ஆம் வருஷம் யோகாசன உலகத்தையே இந்தியா திரும்பி பார்க்க வச்ச வருஷம் அது. இந்த ஸ்லைட பாருங்களேன், சும்மா மிரட்டலா இருக்குல்ல? 2025 ஆசிய யோகாசன சாம்பியன்ஷிப்ல இந்தியா 83 தங்கம், மொத்தமா 87 பதக்கங்கள். 2வது இடத்துல இருந்த ஜப்பான் வெறும் 3 தங்கம் தான் ஜெயிச்சது. இந்த வித்தியாசத்தை பார்த்தாலே புரியும் நம்ம ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு. நம்ம வெற்றி ஆசிய அளவோட நிக்கல. அதே 2025ல பாலில நடந்த காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்லயும் இந்தியா தான் ஓவரால் சாம்பியன். இதன் மூலமா யோகாசன விளையாட்டுல இந்தியா தான் உலக நம்பர் 1 அன்னு சந்தேகத்துக்கே இடமில்லாம நிரூபிச்சிட்டாங்க. இந்த மகத்தான வெற்றிக்கு காரணம் யாரு? நம்ம விளையாட்டு வீரர்கள் தான். அவங்களோட வருஷக்கணக்கான உழைப்பு. வாங்க வரலாறு படைச்ச இந்த ஹீரோஸ்ல சிலரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆர்த்தி பால், தேசிய மற்றும் ஆசிய சாம்பியன். ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, யோகாசன விளையாட்டுக்காக மதிப்புமிக்க அர்ஜுனா விருதை வாங்கின முதல் வீரர் இவங்க தான். இது அந்த விளையாட்டுக்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அவரை போலவே பஞ்சாபை சேர்ந்த ரிஷிபால் போன்ற பல வீரர்கள் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. சரி, இவ்ளோ வெற்றிகளுக்கு பிறகு யோகாசனத்தோட அடுத்த இலக்கு என்ன? அதோட மிகப்பெரிய கனவு என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். அடுத்து என்னங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஜூன் 2026ல முதல் அதிகாரப்பூர்வ உலக யோகாசன சாம்பியன்ஷிப் நம்ம இந்தியாவில் தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள்ல யோகாசனம் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்போர்ட்டா சேர்க்கப்பட்டிருக்கு. இது ஒலிம்பிக்ஸ் நோக்கிய பயணத்துல ஒரு முக்கியமான மைல்கல்.
ஸோ எல்லாத்தோட இறுதி இலக்கு ஒலிம்பிக்ஸ் தான். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து சீக்கிரமே ஒலிம்பிக்ஸ் மேடையில நம்ம பாரம்பரிய விளையாட்டான யோகாசனத்தை நம்ம பார்ப்போமா? உங்களுக்கும் இந்த கேள்வி இருக்குல்ல? சரி, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த யோகாசனத்தோட இந்த அற்புதமான பயணத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை மட்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 1. யோகாசனம். இது யுஜ் மற்றும் ஆசனம்ங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது. 2. யோகாவோட தோற்றம் நம்ம இந்தியா தான், சுமார் 3000 கிமுல. 3. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. 4. ஐநா சபை இதை 2015 அறிவிச்சது. நம்ம பிரதமர் மோடி 2014 இதை முன்மொழிஞ்சாரு. 5. இதுல ஆர்டிஸ்டிக், ரிதமிக், ட்ரெடிஷனல்னு 3 போட்டி வகைகள் இருக்கு. 6. வீரர்களை மதிப்பிட 5 அளவுகோல்கள் இருக்கு. கடினம், சமநிலை, கட்டுப்பாடு, நெகிழ்வுத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை. 7. முதல் உலக சாம்பியன்ஷிப் 1989 பாண்டிச்சேரியில நடந்துச்சு. 8. இந்திய அரசு இதை ஒரு விளையாட்டா 2020 அங்கீகரிச்சது. 9. இதோட நிர்வாக அமைப்பு தேசிய யோகா விளையாட்டு கூட்டமைப்பு. 10. கேலோ இந்தியா விளையாட்டுல இது முதல் முறையா 2021 சேர்க்கப்பட்டது. 11. 2025 தேசிய விளையாட்டுப் போட்டிகள்ல இது ஒரு பதக்க விளையாட்டா மாறுச்சு. 12. 2025 ஆசியா சாம்பியன்ஷிப்ல இந்தியா 83 தங்கம் ஜெயிச்சது. 13. ஆர்த்தி பால் யோகாசனத்துக்காக அர்ஜுனா விருது வாங்கின முதல் வீரர் 2025. 14. முதல் அதிகாரப்பூர்வ உலக சாம்பியன்ஷிப் ஜூன் 2026 நடக்க இருக்கு. கடைசியா 15. மறக்காதீங்க, ஜூன் 21 சர்வதேசிய யோகா தினம். யோகாசனம் பத்தின இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த தகவல்களை உங்க நண்பர்களோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியில இந்திய நீச்சல் சாம்பியன் ஸ்ரீஹரி நட்ராஜோட பயணத்தை பத்தி பார்க்கலாம். நன்றி. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க, அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.